project and describe them கேட்பாங்க. So இந்த tabular column நீ எழுதணும். சரியா? ஏதாவது doubt இருக்கா? Next we are going to learn about agriculture. So far we learn about irrigation, multi-purpose projects. So now the next we are going to learn about the next part of the lesson. It's about agriculture. Agriculture is the process of producing food for people, fodder for cattle, fiber and many other desired products by the cultivation of certain plants and the raising of domesticated animals, that is livestock. சரி, agriculture என்ன உனக்கே நல்லா தெரியும், வேளாண்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? So agriculture is the process of producing food for people இல்லையா? So மக்களுக்கு உணவு தயார் பண்றோம். fodder for cattle, அதாவது ஆடு மாடுகளுக்கு தேவையான தீவனங்களை சாப்பிடுற சாப்பாடு. ஃபாடர்னா என்ன? அந்த கேட்டில் சாப்பிடுற சாப்பாடு, தீவனங்களை தயார் பண்றோம். ஃபைபர் கிராப்ஸ், எதெல்லாம் ஃபைபர் கிராப்ஸ்னு சொல்றோம் நம்ம? ஜூட், காட்டன், இதெல்லாம் ஃபைபர் கிராப்ஸ் இல்லையா? இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றோம். அண்ட் மெனி அதர் டிசையர்ட் ப்ராடக்ட், இன்னும் பல நமக்கு தேவையான டிசையர்ட் ப்ராடக்ட் அப்படின்னா நமக்கு தேவையான ப்ராடக்ட்டை நம்ம என்ன பண்றோம்? கல்டிவேட் பண்றோம். by the cultivation of certain plants இல்லையா? நிறைய நமக்கு desired product நம்ம கல்டிவேட் பண்றோம். then raising of domesticated animals, அதாவது கால்நடைகளையும் நம்ம வளர்க்குறோம். ஸோ இது எல்லாம் மொத்தமா சேர்ந்தது தான் என்னது? அக்ரிகல்ச்சர். இதை தான் வேளாண்மை அப்படின்னு சொல்றோம். ஸோ கால்நடை வளர்த்தலும் வேளாண்மை தான், மக்களுக்கு தேவையான ஃபுட்டை தயார் பண்றதும் வேளாண்மை தான், அக்ரிகல்ச்சர் தான். அண்ட் ஃபாடர், அதாவது கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களை, அதாவது ஃபாடர் ஃபார் கேட்டில் தயார் பண்றதும் agriculture தான். So this is the definition for agriculture, and this you will get in 2 mark question. So agriculture is the process of producing food for people, fodder for cattle, fiber and many other desired products by the cultivation of certain plants and the raising of domesticated animals, that is livestock raising. சரியா? இது வந்து ஒரு 2 mark questionல உனக்கு கேட்பாங்கம்மா. சரியா? அடுத்ததான் நம்ம பார்க்க போறது டிட்டர்மினன்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அதாவது இந்த அக்ரிகல்ச்சரை டிட்டர்மைன் பண்ற ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்ட்டு. வேளாண்மையை நிர்ணயிக்கும் காரணிகள். யூ நோ வெரி வெல் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் இந்தியா டிபெண்டிங் ஒன்லி ஆன் அக்ரிகல்ச்சர் இல்லையா? ஸோ நம்மளோட முக்கியமான ஒரு தொழில் அப்படின்னு, ஆக்குபேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் தான். ஸோ அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா இஸ் டிட்டர்மைன்டு by a set of factors. Some of the important factors: number 1, physical factors. Physical factors which includes relief, climate and soil. அதாவது physical factors அப்படின்னு வரும்பொழுது அது வந்து இயற்கை நேச்சுரல் ஃபேக்டர்ஸ் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த ரிலீஃப், கிளைமேட் அண்ட் சாயில் இது எல்லாமே வந்து நேச்சுரல் ஃபேக்டர்ஸ் தான். ஸோ இந்த நேச்சுரல் ஃபேக்டர்ஸை பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் எங்க நடக்குதுன்ற இடம், ரிலீஃப், நிலத்தோற்றம், அது ரொம்ப முக்கியம். தென் கிளைமேட், எந்த காலநிலையில் அது வந்து பயிரிடப்படுறாங்க, என்ன மாதிரி டைப் ஆஃப் சாயில்ல அந்த அக்ரிகல்ச்சர் நடக்குது, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் நம்மளோட ப்ரொடக்ஷன் இருக்கு. அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்ஸ், சைஸ் ஆஃப் ஃபார்ம் ஹோல்டிங்ஸ், லேண்ட் டென்யூர் அண்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ். அதாவது இப்போ அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து எவ்வளோ பெருசு இருக்கு, சின்னதா இருந்தா நம்ம வந்து we cannot use any new technology to increase the yield or production. So size of the farm holding ரொம்ப முக்கியம். land tenure, அது குத்தகை லேண்டா இல்லைன்னா அதாவது லீஸ்க்கு எடுத்திருக்காங்களா அந்த இடத்த, அப்படி இல்லை அப்படின்னா அது சொந்த இடமா, அந்த லேண்ட் வந்து அந்த அக்ரிகல்ச்சரிஸ்டோட சொந்த இடமா, இதெல்லாம் it matters a lot while doing agriculture. Then land reforms. So third point பாரு, infrastructural factors. அதாவது இப்போ அக்ரிகல்ச்சர் பண்றோம் அப்படின்னா அந்த லேண்ட்ல நமக்கு என்னெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், உள்கட்டமைப்பு இருக்கணும் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒன் இரிகேஷன், ரைட்? தென் பவர் சப்ளை, கண்டினியூஸ் பவர் சப்ளை இருக்கணும். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, அதாவது நீ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் சுகர் கேன், நான் சுகர் கேனை கல்டிவேட் பண்ணிட்டு வித்தின் 24 hours it should reach the sugar factory. Otherwise the sucrose content in the sugar cane will decrease. ஸோ 24 மணி நேரத்துக்குள்ள நீ சுகர் ஃபேக்டரிக்கு அந்த சுகர் கேனை எடுத்துட்டு போல அப்படின்னா, அறுவடை செஞ்சுட்டு அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும் இல்லையா அந்த சுகர் கேன்ல, அது என்ன ஆயிடும், கம்மி ஆயிட்டே இருக்கும். ஸோ அதனால யூ ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி. தென் கிரெடிட், கடன் கொடுக்க பேங்கோ அரசாங்கமோ ரெடியா இருக்கணும். இல்லை நீ கடன் வாங்கி தான் என்ன பண்ணணும், பயிரிடணும். தென் மார்க்கெட்,
சந்தை பக்கத்துலயே இருக்கணும். இன்சூரன்ஸ், ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், பெரிஷபிள் ஐட்டமா இருந்தா அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு உனக்கு என்ன இருக்கணும்? ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். ஸோ இது எல்லாமே என்னது? முக்கியமான தேவை அப்படின்னு சொல்லலாம். ரைட்? தென் technological factors, that is high yielding variety of seeds, chemical fertilizers, insecticides and machinery. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுது அண்ட் we are using more technology even in agriculture. high yielding variety of seeds நம்ம என்ன பண்றோம்? யூஸ் பண்றோம். கெமிக்கல் ஃபெர்டிலைசர், இன்செக்டிசைட், அதாவது பூச்சிக்கொல்லி மருந்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அது யூஸ் பண்றோம். பெரிய பெரிய மெஷினரிஸ்லாம் யூஸ் பண்றோம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? we started to increase the production of food crops. So these are the determinant of agriculture. Any doubt? Next we are going to learn about different types of farming. இது வந்து உனக்கு ஒரு 2 mark questionல கேட்பாங்கம்மா. What are the different types of farming கேட்பாங்க. சரியா? So first one subsistence farming, second one shifting agriculture, third one intensive farming, fourth one dry farming, fifth one mixed farming, and the last one, sixth one terrace farming. So இது ஒன்னு பத்தி நம்ம டீடைலா இப்போ அடுத்து வர ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். So இது வந்து ஒரு 2 mark questions. இந்த 16 எழுதினா உனக்கு 2 mark. Right? So இத டீடைலா இப்போ பார்ப்போம். So next one which we are going to learn, it's about subsistence farming, அதாவது தன்னிறைவு வேளாண்மை அப்படின்னு சொல்றாங்க. So farmers grow crops with the help of family members and consumes almost the entire farm produce with a little surplus to sell in the market. Preference is given to food crops. So farmers, விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன மாதிரி type of crops அங்க grow பண்ணுவாங்கன்னா only food crops. Because அவங்க family members, அது அவங்களோட இடமா இருக்கலாம். Right? So இந்த இந்தியால பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம், அதாவது ஒரு ஹேண்ட்ஃபுல் சொல்ல முடியாது, மேக்ஸிமம் farmers வந்து இந்த மெத்தடாலஜியை தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஏன் அப்படின்னா the farmers grow crops with the help of the family members. அந்த family members எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? அங்க வேலை செய்வாங்க. Because all the agriculture crops are labor intensive. You need more laborers to work on the field. So generally agriculture is a labor intensive, right? So அதனால நிறைய பேர் என்ன வேணும்? வேலை செய்ய ஆட்கள் நிறைய தேவையா இருக்குமாங்க. அதனால family members வேலை செய்வாங்க and consumes almost the entire produce. So அங்க விளையிற மேக்ஸிமம், அந்த ஃபார்ம்ல விளையிற மேக்ஸிமம் விளைச்சல அவங்களே தான் எடுத்துப்பாங்க. and only very little, okay, surplus to sell in the market. கொஞ்சமா எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல விற்பாங்க. ரைட்? So preference is given to food crops, இல்லையா? So அவங்களோட சாப்பாடுக்கு, அந்த வருஷத்துக்கு அந்த அவங்களுக்கு சாப்பாடுக்கு என்ன தேவையோ, எந்த வகை ஃபுட் கிராப்ஸ் அவங்களுக்கு தேவையோ அந்த வகையை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க? கல்டிவேட் பண்ணுவாங்க. So this is what it is called subsistence farming, அதாவது தன்னிறைவு வேளாண்மை. ஃபார்மர்ஸ்க்கு என்ன தேவையோ, அவங்க ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கல்டிவேட் பண்ணுவாங்க. சரியா? ஏதாவது டவுட் இருக்காமா? The second one which we are going to learn, it's about shifting agriculture. This type of agriculture is performed by tribal people in a piece of forest land after clearing the trees through felling and burning the trunks and branches. So shifting agriculture அப்படிங்கிற ஒரு type of agriculture யாரால perform பண்ணப்படுது அப்படின்னா tribal people, அதாவது பழங்குடியினர். பழங்குடி மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க காடுகள்ல தான் வசிப்பாங்க இல்லையா. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஃபாரஸ்டோட ஒரு பகுதியை கிளியர் பண்ணுவாங்க. எப்படி கிளியர் பண்ணுவாங்க அப்படின்னா மரத்தெல்லாம் வெட்டி, அந்த இலைகள் எல்லாம் காஞ்ச உடனே அதெல்லாம் எரிச்சு என்ன பண்ணுவாங்க? ஒரு இடத்தை கிளியர் பண்ணி அக்ரிகல்ச்சர் லேண்ட உருவாக்குவாங்க. சரியா? So once the land is cleared, so land கிடைச்ச உடனே the crops are grown for 2 to 3 years. அங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், உணவு தானியங்களை பயிரிடுவாங்க. எவ்வளவு வருஷத்துக்கு? 2 ல இருந்து 3 வருஷத்துக்கு பயிரிடுவாங்க. And the land will get abandoned as the fertility of the soil decreases. இல்லையா? கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா the soil ஓட fertility குறைஞ்சுக்கிட்டே வரும், டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த லேண்ட விட்டுடுவாங்க, abandoned. The land
will get abandoned as the fertility of the soil decreases. And the land அப்படியே விட்டுட்டு they will move on to the next part of the forest. எப்படி போவாங்க அப்படின்னா the farmers then move to the new areas and the process will be repeated. திருப்பியும் அந்த process அப்படியே என்ன பண்ணுவாங்க 2-3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பக்கத்துல அப்படியே அதை ஷிஃப்ட் பண்ணிப்பாங்க. பக்கத்துல போயிட்டு அங்க இருக்கிற மரத்தெல்லாம் திருப்பி வெட்டி என்ன பண்ணுவாங்க, அந்த மரத்தெல்லாம் வெட்டி எரிச்சு திருப்பியும் ஒரு லேண்ட் அந்த இடத்துல கிரியேட் பண்ணுவாங்க. அங்க ஒரு 2-3 வருஷம் இருப்பாங்க. சோ அங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது, அந்த ஃபெர்டிலைசர் எல்லாம் யூஸ் பண்றது தெரியாது, ட்ரைபல் பீப்புள் இல்லையா. சோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பயிரிடுவாங்க, ரைட். சோ தே யூஸ் ஒன்லி த நேச்சுரல் பயோ ஃபெர்டிலைசர் தான் யூஸ் பண்ணுவாங்க, ரைட். தென் they cultivate some grains and vegetables crops using the manual labor. So அவங்களுக்கு manual laborனா அவங்க family members அவங்களே என்ன பண்ணுவாங்க, மனித உழைப்பின் மூலமாக என்ன பண்ணுவாங்க, மெஷின்ஸ் எல்லாம் கிடையாதுங்க இல்லையா. சோ மனித உழைப்பின் மூலமாக அவங்களுக்கு தேவையான உணவு பயிர்களையும் காய்கறிகளையும் அவங்களே பயிரிட்டுப்பாங்க. And it is called as, so shifting agriculture, otherwise called as slash and burn agriculture. Slash னா அப்படிங்கிறது என்னன்னா வெட்டுறது, பர்ன்னா எரிக்கிறது, ரெடியா. என்ன பண்ணுவாங்க, காடுகளை வெட்டி அந்த மரங்கள் எல்லாம் எரிச்சு அந்த இடத்தை கிளியர் பண்றாங்க இல்லையா. சோ அதனால ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சருக்கு இன்னொரு பேர் என்ன இருக்கு, ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் கல்டிவேஷன் அப்படின்னு கூட சொல்றாங்க. சோ இது வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின்ல வரும். அண்ட் ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் யாரு பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றது 1 மார்க் கொஸ்டின்ல வரும். ட்ரைபல் பீப்புள் தான். ஏன்னா ஃபாரஸ்ட்ல தான் இது யூஸ்வலாவே நிறைய பிராக்டிஸ் பண்ணுவாங்க, எஸ்பெஷலி பை த ட்ரைபல் பீப்புள். So any doubt? So இந்த பிக்சர்ல பார்க்கலாம், ஃபாரஸ்ட் அப்படியே கிளியர் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க பாரு. So they are doing, tribal people are doing agriculture. So அங்கங்க என்ன பண்றாங்க, crops, அவங்களுக்கு தேவையான crops they are cultivating, right. So this is what it is called shifting agriculture or slash and burn agriculture அப்படின்னு சொல்றோம். சரியா? ஏதாவது டவுட் இருக்கா? So in the slide la nama paaka poradhu different names of shifting agriculture in different regions of India. அதாவது இது வந்து உனக்கு ஒரு one word ல கேட்பாங்க, either in the form of match the following or in the form of choose the correct answer கேட்கலாம். So இந்த shifting agriculture ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பேர் சொல்லி அழைக்கிறாங்க. இப்ப அஸ்ஸாம்ல பார்த்தனா இதுக்கு பேரு ஜும், கேரளால இதுக்கு பேர் பார்த்தோம் அப்படின்னா பொன்னம், ஆந்திர பிரதேஷ் ஒடிஷால இதுக்கு பேர் வந்து பொடு, மத்திய பிரதேசல இந்த ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சருக்கு பேர் என்ன, மீவார், மாஷான், பெண்டா, பீரா. So they are called by different names in different regions of India. So this you will get in one word, either in the form of match the following or in the form of fill up, choose, இதுல எது வேணா கேட்கலாம். So அஸ்ஸாம்ல இதுக்கு பேர் ஜும், கேரளால பொன்னம், and Andhra Pradesh, Odisha la idukku per Podu, Meewar, Mashan, Penda, Beera in Madhya Pradesh. So any doubt? So third one which we are going to learn in the different kinds of farming is about intensive farming. Intensive farming is an agricultural intensification and mechanization system that aims to maximize yields from available land through various means such as heavy use of pesticides and chemical fertilizers. சரி, இன்டென்சிவ்னால என்னது, தீவிரம் அர்த்தம். சோ தீவிர வேளாண்மை, சோ பயங்கரமா பண்றாங்க. அதாவது கம்மியான ஒரு லேண்ட்ல இருந்து அதிக ப்ரொடக்ஷன் எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறது தான் இன்டென்சிவ் ஃபார்மிங். So intensive farming is an agricultural intensification and mechanization system. So என்ன பண்றோம், நிறைய fertilizers யூஸ் பண்றோம், chemical fertilizer, pesticides எல்லாம் யூஸ் பண்ணி, hybrid variety of seeds எல்லாம் யூஸ் பண்ணி, our aim is to maximize the yield. Yield னா என்ன, production. So இந்த மாதிரி யூஸ் பண்றதோட நோக்கம் என்ன அப்படின்னா நிறைய production, அதாவது உற்பத்தியை பெருக்குவது தான் நம்மளோட aim. So maximize the yields from the available land. நம்ம கிட்ட இருக்கிற லேண்ட்ல நம்ம மெஷின்ஸை யூஸ் பண்ணி,
பெஸ்டிசைட்ஸை யூஸ் பண்ணி கெமிக்கல் ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம கிட்ட இருக்கிற லேண்ட்ல யூஸ்வலா நம்ம ப்ரொடியூஸ் பண்றதை விட பல மடங்கு அதிகமா ப்ரொடியூஸ் பண்றதுதான் இந்த இன்டென்சிவ் ஃபார்மிங். சரியா? So we started to use a heavy use of pesticides and chemical fertilizers. நிறைய ரசாயன உரங்கள் அதிகமா பயன்படுத்தி அதிக விளைச்சலை பெறுவதுதான் இந்த இன்டென்சிவ் ஃபார்மிங்கோட நோக்கமா இருக்கும். ஏன்? சரியா? இதுதான் இன்டென்சிவ் ஃபார்மிங். இது third type. Any doubt? So பார்த்தேன்னா தெரியும். ஃபெர்டிலைசர் பெஸ்டிசைட்ஸ் அடிக்கிறாங்க பார், அதுக்கப்புறம் மெஷின்ஸை யூஸ் பண்றாங்க பார். So they are using machines இல்லையா? So they are using machines, manual laborோட என்ன பண்றாங்க, நிறைய machines எல்லாம் யூஸ் பண்ணி they are doing cultivations. So இந்த மாதிரி பண்றதுதான் என்னது, all this are done in the intensive farming. So ஏதாவது டவுட் இருக்காமா? So the fourth one we are going to learn about dry farming. This type of farming is practiced in arid areas where irrigation facilities are lacking. Crops cultivated in these areas can withstand dry conditions. So dry farming அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வறண்ட நில வேளாண்மை அப்படின்னு சொல்லலாம். So எங்கெல்லாம் இது practice பண்ணுவாங்க அப்படின்னா where the irrigation facilities are lacking, எங்கெல்லாம் நீர்ப்பாசன வசதி இல்லாத வறண்ட இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பிராக்டிஸ் பண்றதுதான் இந்த ட்ரை ஃபார்மிங். சோ இங்க பயிரிடக்கூடிய பயிர்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வறட்சியை தாங்கக்கூடிய, அதாவது ட்ரை கண்டிஷனை வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கிராப்ஸ் மட்டும்தான் இங்க பயிரிடுவாங்க. So the crops which are cultivated in this dry farming can withstand the dry conditions. So இந்த ட்ரை ஃபார்மிங்ல கல்டிவேட் பண்ற எல்லா கிராப்ஸும் அந்த இடத்துல என்ன இருக்காது, கண்டிப்பா இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஏன்னா டெசர்ட் மாதிரி இருக்கும், மழை கம்மியா பெய்யக்கூடிய ஒரு இடமா இருக்கும் இல்லையா? சோ ட்ரை ஃபார்மிங் பண்ணக்கூடிய இடம் எல்லாம் பார்த்தா, சோ என்ன மாதிரி கிராப்ஸ் நீ பயிரிடலாம் அங்க அப்படின்னா, எதெல்லாம் டிராட் கண்டிஷன்ஸ்லயும் வளரக்கூடிய கிராப்ஸ் இருக்கு பத்தியா, அதெல்லாம் மட்டும்தான் இந்த இடத்துல வளர்ப்பாங்க. அண்ட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா the crops cultivated in these areas can withstand the dry conditions. அந்த மாதிரி crops மட்டும்தான் இங்க கல்டிவேட் பண்ணுவாங்க, ரைட்? சோ மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஏரியால இந்த மாதிரி ட்ரை ஃபார்மிங் ஏரியால பார்த்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு பயிர் மட்டும்தான் பயிரிடுவாங்க. ஆனா நல்ல விளையக்கூடிய இதுல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா they will do rotation crops, mixed farming அப்படி நிறைய மெத்தடாலஜி யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க, they use only one crops for the year. சரியா? ஏதாவது டவுட் இருக்காமா? So fifth one which we are going to learn, it's about mixed farming. What is mixed farming? அதாவது நிறைய ஒரே இடத்துல நிறைய வேலைகளை செஞ்சோம், அதுதான் என்னது mixed farming அப்படின்னு சொல்லுவோம். சோ இது வந்து கலப்பு வேளாண்மை அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழ்ல இதுக்கு பேர் என்ன, கலப்பு வேளாண்மை. Mixed farming is defined as a system of farms which includes crop production, raising livestock, poultry, fisheries, beekeeping, etc. to sustain and satisfy as many needs of farmers as possible. சரி, mixed farmingல என்னெல்லாம் பண்றாங்க, அதாவது crop production, அதாவது பயிர்களை விளைய வைக்கிறாங்க. தென் ரைசிங் லைஃப் ஸ்டாக்ஸ், கால்நடையை வளர்க்குறாங்க, ரைட்? பவுல்ட்ரி, கோழி வளர்க்கறது. ஃபிஷரிஸ், என்னது, மீன் வளர்ப்பு இல்லையா? அடுத்தது பீ கீப்பிங், அதாவது தேனீக்களை வளர்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க அப்படின்னா டு சஸ்டைன் அண்ட் சாட்டிஸ்ஃபை ஆஸ் மெனி நீட்ஸ் ஆஃப் த ஃபார்மர்ஸ் ஆஸ் பாசிபிள். அதாவது ஃபார்மர்ஸோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக இதெல்லாம் நிறைய தேவைகள் இருக்கும் இல்லையா, சோ அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக இதை பண்றாங்க. சோ விவசாயிகளோட பல தேவைகளை இது வந்து என்ன பண்ணுது, பூர்த்தி செய்யுது, சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ரைட்? சோ மிக்ஸ்டு ஃபார்மிங் அப்படிங்கிறது எல்லாத்தையும் செய்யறது தான் மிக்ஸ்டு ஃபார்மிங். எனி டவுட்? So next what we are going to learn, it's about terrace farming. அதாவது படிக்கட்டு முறை வேளாண்மை. சரி, இப்ப பக்கத்துல இருக்கிற போட்டோ பார்த்த உடனே உனக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. படிக்கட்டு மாதிரி இருக்கா? சோ அதனாலதான் இதுக்கு பேர் வந்து டெரஸ் ஃபார்மிங் அப்படின்னு சொல்றாங்க.
So this type of cultivation is practiced especially in hilly areas where lands are of sloping nature. The hill and mountain slopes are cut to form terraces, and the land is used in the same way as in the permanent agriculture. சரி, இப்ப பக்கத்துல இருக்கிற பிக்சரை பாரு. படிக்கட்டு மாதிரி அந்த மலை ஸ்லோப்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, மலை சரிவை என்ன பண்ணிருக்காங்க, ரெடி பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு they will do the cultivation, right? சரி, இந்த டைப் ஆஃப் கல்டிவேஷன் எங்க பிராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னா ஹில்லி ஏரியாஸ். பிகாஸ் அங்கதான் என்ன இருக்கும், மலைச்சரிவு இருக்கும். அங்கதான் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி படிக்கட்டு மாதிரி கிரியேட் பண்ண முடியும். The hill and mountain slopes are cut to form terraces. So அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணி இந்த மாதிரி படிக்கட்டு மாதிரி செய்வாங்க. And the land is used in the same way as in the permanent agriculture. So எப்படி வந்து நம்ம நிலப்பகுதியில் அக்ரிகல்ச்சர் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கேயும் அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க, ரைட்? அண்ட் இந்த மாதிரி ஏன் பண்றாங்க, ஏன் அப்படியே மலை சரிவுல அப்படியே ஏன் கிராப் வந்து நம்ம கல்டிவேட் பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு டவுட் வரும் உனக்கு. பண்ண முடியும், ஆனா என்ன ஆகும் அப்படின்னா தண்ணி ஸ்டாக்னட்டா நிக்காது. ஏன்னா அப்படியே மலையில என்ன ஆயிடும், சரிஞ்சு வந்துடும். அண்ட் இட் வில் ஆல்சோ இந்த மாதிரி ஏன் பண்றோம் அப்படின்னா டு பிரிவென்ட் சாயில் எரோஷன். ஸோ சாயில் எரோட் ஆகாம தடுக்கிறதுக்கு இப்போ வந்து படிக்கட்டு இல்லை அப்படின்னா, அந்த டெரஸஸ் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மழை பெஞ்சாலோ இல்ல தண்ணி ஃப்ளோ வந்தாலோ என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே சாயில் வில் கெட் எரோடட் இல்லையா? ஸோ அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி ஆன படிக்கட்டா வச்சிருப்பாங்க. So that the soil erosion is prevented in this type of terrace farming. சரியா? ஏதாவது டவுட் இருக்காமா? புரிஞ்சுதா உனக்கு இது? நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்லைட்ல பார்க்க போறது கிராப்பிங் சீசன்ஸ் இன் இந்தியா. இது ஒரு 2 மார்க் क्वेश्चन உனக்கு. இதுல வந்து கிராப்பிங் சீசன்ஸ் எழுதணும், என்னென்ன கிராப்ஸ் அந்த சீசன்ல கல்டிவேட் ஆகுதுன்றது எழுதணும். தென் வேர் தே ஆர், அதாவது நார்தர்ன் ஸ்டேட்ஸ்ல என்னென்ன கிராப்ஸ் கல்டிவேட் பண்றாங்க, சதர்ன் ஸ்டேட்ஸ்ல என்னென்ன கிராப்ஸ் கல்டிவேட் பண்றாங்க அப்படிங்கறத எழுதணும், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் கிராப்பிங் சீசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா there are 3 cropping seasons. Kharif season from June to September, Rabi season October to March, Zaid season April to June. சரியா? சரி, இந்த அந்த காரிஃப் சீசன் இருக்கு இல்லையா, அதுல ஜூன் டு செப்டம்பர் அதுல என்னென்ன கிராப்ஸ் எல்லாம் கல்டிவேட் பண்றாங்க எஸ்பெஷலி இந்த நார்தர்ன் ஸ்டேட்ஸ், and what are the crops cultivated in the southern states அப்படிங்கறத இப்ப டீடைலா பார்க்க போறோம். So Kharif season from June to September, the crops which are cultivated in the northern states are rice, cotton, bajra, maize, jowar, tur. Tur தான்ன்றது என்னது, உளுத்தம்பருப்பு, உளுந்து, ரைட்? ரைஸ் உனக்கு தெரியும், காட்டன் தெரியும், ரைட்? So next one bajraவும் ஒரு கம்பு மாதிரி தான், ஜோவரும் கம்பு தான், மெய்ஸ்ன்றது என்னது, மக்காச்சோளம் சொல்லுவோம் இல்லையா அது. Then southern states la rice, ragi, maize, jowar and groundnut. Groundnut உனக்கு என்னன்னு தெரியும், என்னது, நிலக்கடலை இல்லையா? Then rabi season க்கு என்னன்னு பாரு, wheat, gram, rape seeds, mustard, barley, and in the southern states rice, maize, ragi, groundnut, jowar. So wheat rabi seasonல நீ ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். Kharifக்கு rabi seasonக்கு இப்ப சவுத் இந்தியா ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா அந்த காரிஃப் சீசன்ல நம்ம என்ன கல்டிவேட் பண்றோம், வாட் we are cultivating, rice இல்லையா? ராபி சீசன் வந்து ஃபுல்லா நார்த்ல தான் ரொம்ப இது. அந்த சீசன்ல கல்டிவேட் பண்ற கிராப் எது அப்படின்னா wheat, because wheat is a staple food for northern Indians and rice is staple food for south Indians இல்லையா? So wheat, gram, rapeseed அதாவது கோதுமை பருப்பு வகைகள் எல்லாமே. தென் அடுத்தது rape seeds பார்த்தோம்னா ஆளி விதை. அடுத்தது மஸ்டர்ட்னா என்ன, கடுகு. பார்லின்னா அதுவும் ஒரு இதை காமிக்கிறேன் நான் உனக்கு, பார்லி எப்படி இருக்கும்ட்டு அடுத்தடுத்த ஸ்லைட்ல வரும், சரியா? அதை பத்தி டீடைலா படிக்கும்போது நான் சொல்றேன். Then rice, maize, ragi, groundnut and jowar. So these are all the crops which are cultivated in the southern states. Next one Zaid. Zaid season அப்படின்னு பார்த்தோம்னா April to June. So the crops which are cultivated in this season, இதுல பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பயங்கர வெயில் இல்லையா? ஏப்ரல் டு ஜூன் அப்படின்னா சம்மர் சீசன். சம்மர் சீசன்ல நமக்கு என்ன மாதிரி கிராப்ஸ் கல்டிவேட் பண்ணுவாங்கன்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஃபாடர். இதுதான், அதாவது கால்நடை தீவன பயிர்கள், அதான் ஃபாடர். அந்த கால்நடைக்கு உணவாகிற பயிர்கள் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கும், அப்போ வாட்டர் நோ கெட்ஸ் எவாபரேட்டட் சோ குயிக்லி. அதனால இரிகேஷன் கூட ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுவாங்க. ஸோ வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம்
கல்டிவேட் பண்ணுவாங்க நார்தர்ன் ஸ்டேட்ஸ்ல. southern states பார்த்தோம்னா rice, vegetables and fodder. So these are all the crops which are cultivated in the southern states. So இது வந்து முக்கியமான 2 mark questions. இது நிறைய வாட்டி கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப ஜியோகிராஃபில ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 mark questions. What are the cropping seasons in India? Kharif season June to September, Rabi season October to March, Zaid season April to June. So any doubt? So next we are going to learn about major crops cultivated in India. The major crops of India are divided into 4 major categories as follows. 1. Food crops. Food crops அப்படிங்கிறது என்ன? உணவு பயிர்கள். அதாவது நம்ம சாப்பிட தேவையான பயிர்களை கல்டிவேட் பண்றோம் இல்லையா, அது எல்லாம் comes under food crops. Wheat, maize, rice, millets, pulses, etc. அடுத்தது cash crops. Cash crops அப்படிங்கிறது வாணிப பயிர்கள். அதாவது நம்ம பிசினஸ்க்கு மட்டுமே, அதாவது அதை வச்சு பணம் பண்றதுக்கு மட்டுமே யூஸ் பண்றோம் பத்தியா, அந்த மாதிரி crops எல்லாம் cash crops. So cash crops are sugarcane, tobacco, cotton, jute, oil seeds, etc. இது எல்லாமே என்னது? cash crops. அதாவது வாணிப பயிர்கள், பிசினஸ்க்காக மட்டுமே கல்டிவேட் பண்றது, பயிரிட்டு நம்ம வித்துடுவோம். சரியா? Next one, third one is plantation crops. Tea, coffee, rubber. So plantation crops பத்தி lower classல கூட படிச்சிருப்பேன் இல்லையா? And fourth one is horticulture crops. Horticulture crops are fruits, flowers and vegetables. So தோட்ட பயிர்கள் அப்படின்றத பார்த்தோம். அந்த தோட்ட பயிர்கள் இதுவும் ஹார்டிகல்ச்சர் அப்படின்றதும் தோட்ட பயிர்கள் கீழே தான் வரும். இதுல தோட்டக்கலை பயிர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஹார்டிகல்ச்சரை. பிளான்டேஷன் கிராப்ஸ் வந்து தோட்ட பயிர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து தோட்டக்கலை பயிர்கள், அதாவது ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதுக்கு கீழே வரும். So now we are going to learn in this lesson in detail about food crops, cash crops, plantation crops and horticulture crops. சரியா? இதுல வந்து what are plantation crops அப்படிங்கிறது வந்து நமக்கு 2 mark questionல வரும். Right? So you have to write tea, coffee and rubber or the plantation crops அப்படின்னு எழுதினாலே உனக்கு 2 மார்க். சரியா? ஏதாவது டவுட் இருக்கா? So நம்ம 1 by 1 பார்க்க போறோம். First வந்து food crops. Due to its large population, Indian agriculture is largely dominated by the food crops. நம்மளோட இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து வேர்ல்டுலயே நம்பர் 2 இல்லையா, நெக்ஸ்ட் சைனா. ஸோ நம்மளோட பாப்புலேஷன் அதிகமா இருக்கிறதுனால இந்தியன் அக்ரிகல்ச்சர் இஸ் லார்ஜ்லி டாமினேட்டட் பை த ஃபுட் கிராப்ஸ். ஸோ முதல்ல நம்ம மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா, அதுதானே ப்ரையாரிட்டி. ஸோ அதனால நம்மளோட அக்ரிகல்ச்சர் is largely dominated only by the food crops. இங்க பக்கத்துல இருக்கிற ஒரு மேப் கொடுத்திருக்கேன் பாரு. இந்த மேப்ல பார்த்தோன்னா இந்தியாவோட மேஜர் ஏரியா is being cultivated by paddy, நெல். இது எல்லாமே இந்த கிரீன் கலர்ல இருக்கிற எல்லா பார்ட்டுமே நெல் விளையிற பகுதி. ஸோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட மேஜர் பார்ட் வந்து நெல் கல்டிவேட் பண்றோம், அதாவது பேடி கல்டிவேட் பண்றோம் இல்லையா. ஸோ இதுல இருந்தே நமக்கு என்ன தெரியுது? So நம்ம வந்து food crops being a very large populated nation, so Indian agriculture is largely dominated only by the food crops இல்லையா. So ஏதாவது டவுட் இருக்கா இதுல? So in the food crops, first crop which we are going to learn, it's about rice. Rice is an indigenous crop. Indigenous அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து நெல் அப்படிங்கிறது வந்து நம்மளோட பூர்வீக பயிர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பல காலமாக நம்ம இதை வந்து பயிரிட்டு வரோம் அப்படின்றதுனால இதை வந்து நம்ம பூர்வீக பயிர் அப்படின்னு சொல்லலாம். இண்டிஜினஸ் கிராப்ஸ், ரைட்? India is the second largest producer of rice in the world after China. So சைனாக்கு அடுத்தபடியாக லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ் யார் அப்படின்னா இந்தியா தான். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ரைஸை ப்ரொடியூஸ் பண்றோம். பிகாஸ் நம்மளோட பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி இல்லையா, அதனால நோ அதர் ஆப்ஷன், நம்மளோட ஃபுட் கிராப்ஸ்க்கு தான் நம்மளோட ப்ரையாரிட்டி இருக்கும் அக்ரிகல்ச்சர்ல. It is mainly a tropical crop growing mainly with a mean temperatures of 24 degrees Celsius and annual rainfall of about 150 centimeter. So it is mainly a tropical crop. Tropical regionல தான் இது வந்து நிறைய வளரும். So tropical, அதனால தான் இந்த கிராப்புக்கே பேர் என்னது, tropical crop அப்படின்னு சொல்றோம். இது எந்த மாதிரி டெம்பரேச்சர்ல பெட்டரா கம்ஃபர்டபுளா வளரும் அப்படின்னா, at the average temperature of 24 degrees Celsius and annual rainfall of about 150 centimeter.
இது ரெண்டும் கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். Then deep fertile clay or loamy soils are suited well for rice cultivation. So என்ன மாதிரியான soil type இருக்கணும்? So fertile clay or loamy soil. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் alluvial soil. So வளமான களிமண் இருக்கணும். fertile clay, clayன்னு என்ன களிமண். ஓகே, தென் லூமி சாயில்ன்றது என்னது? வண்டல் மண். ஏற்கனவே பார்த்திருக்கோம் எங்கெல்லாம் லூமி சாயில்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்னா அந்த ரிவர் வேலிஸ்ல நிறைய இருக்கும், ரைட்? ஸோ டெல்டா ரீஜன்ல இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த சாயில் விச் ஆர் suitable ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் ரைஸ் அண்ட் இட் ஆல்சோ நீட்ஸ் abundant supply ஆஃப் சீப் லேபர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அக்ரிகல்ச்சர் இஸ் அ லேபர் இன்டென்சிவ் ப்ராசஸ். இதுக்கு வந்து எல்லா அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ்க்குமே வந்து நிறைய லேபரர்ஸ் தேவை. அதுவும் எப்படி கட்டுப்படி ஆகணும் இல்லையா? அதனால சீப் லேபரர்ஸ் நிறைய தேவையா இருக்கும், ரைட்? ஸோ இட் ஆல்சோ நீட்ஸ் abundant supply ஆஃப் சீப் லேபர். அண்ட் ரைஸ் இன் இந்தியா இஸ் sown in 3 ways. ஸோ 3 டைப்பா நம்ம என்ன பண்றோம்? நெல்லை விதைக்கிறோம். ஒன்னு ப்ராட்காஸ்டிங். ப்ராட்காஸ்டிங் மெத்தட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டேக்கிங் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சீட்ஸ் அண்ட் த்ரோயிங் ஆன் த ஃபீல்ட். அதுதான் ப்ராட்காஸ்டிங். அதாவது கையில ஒரு கூடைக்குள்ள நெல் வச்சிருப்பாங்க, அதை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபீல்டுல அப்படியே தூக்கி போடுவாங்க, அப்படியே தூக்கி போட்டுக்கிட்டே போவாங்க. ஸோ இந்த நெல் அப்படியே தூவுறது தான். ஸோ அந்த விதையை வந்து என்ன பண்ணுவாங்க, நெல் தானே விதை, அதை அப்படியே தூவிட்டே போவாங்க. அந்த மெத்தடுக்கு பேரு ப்ராட்காஸ்டிங் மெத்தட். செகண்ட் ஒன் பிளவிங் ஆர் ட்ரில்லிங். இது என்ன பண்ணுவாங்க, பிளவிங்னா உழறது, ஏறு உழுவாங்க இல்லையா, அதை உழுதுகிட்டே போவாங்க, அது ஓட்டை போட்டுக்கிட்டே வரும், ட்ரில் பண்ணிக்கிட்டே வரும். அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெல்லை போட்டுக்கிட்டே வருவாங்க. ஸோ இது ஒரு மெத்தட். அண்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா டிரான்ஸ்பிளான்டிங். டிரான்ஸ்பிளான்டிங் தான் நம்ம நிறைய பார்த்திருக்கோம், அதாவது நாற்று நடுதல். ஸோ முன்னாடியே அந்த சீட்ஸ் எல்லாம் ஒரு 5 inches இல்லை 2 inchesக்கு வளர்த்துருவாங்க. அதாவது அதை ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு வளர்த்துட்டு அதை பண்டில் பண்டிலா கட்டி ஃபீல்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ அந்த சீட்ஸ் வளர்க்கறது ஒரு இடம், அதை பண்டில் பண்டிலா கட்டி ஃபீல்டுக்கு அனுப்பி அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாற்று நடுவாங்க. பார்த்திருக்கியா? அந்த நாற்று நடுவாங்க இல்லையா, அதுதான் டிரான்ஸ்பிளான்டிங். டிரான்ஸ்பிளான்டிங்னா வளர்ந்த செடியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்றோம், மாத்துறோம் இல்லையா? ஸோ அதுதான் டிரான்ஸ்பிளான்டிங். ஸோ தீஸ் ஆர் த 3 methods which we are using in our country for cultivating rice: broadcasting, ploughing or drilling and transplanting. இதுல ஏதாவது டவுட் இருக்காமா உனக்கு? So paddy cultivation. Due to increased use of high-yielding variety of seeds, that is CR Dhan 205, AR Dhan 306, CRR 451, etc. இதெல்லாம் வந்து hybrid variety of seeds, high-yielding variety of seeds. அதாவது நல்ல ப்ரொடக்ஷனை கொடுக்கக்கூடிய விதை ரகங்கள் அப்படின்னு சொல்லலாம். And many of the indigenous varieties were disappeared. இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நம்மளோட பழமையான விதைகள் யூஸ் பண்றது எல்லாம் என்ன ஆயிடுச்சு, அப்படியே ஸ்லோவா மறைஞ்சு போச்சு. So now we are using only the high yielding variety of seeds இல்லையா? ஸோ அதனால பழமையான முறையில நம்ம விதைக்கிறதோ இல்லைன்னா பழமையான விதைகளை நம்ம விதைக்கிறதோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிக்கிட்டே வருது. In 2016, the first 10 leading rice producing states are West Bengal, first in India. ஏன் West Bengal first in India னா because of Ganga Brahmaputra delta region இல்லையா? ஸோ நம்ம பார்த்திருக்கோம் வெஸ்ட் பெங்கால்ல தான் கங்கா ஃபார்ம்ஸ் a huge delta before it drains into Bay of Bengal இல்லையா? ஸோ deltaic regions are very very rich in alluvial soil, loamy soil இல்லையா? ஸோ அதனால தான் அங்க வந்து என்ன பண்றோம், பேடியை நிறைய கல்டிவேட் பண்றோம். So the first 10 leading rice producing states are first West Bengal, Uttar Pradesh, Punjab, Tamil Nadu, Andhra Pradesh, Bihar, Chhattisgarh, Odisha, Assam and Haryana. So கீழே ஒரு படம் போட்டிருக்கு பாரு, இதுதான் நான் சொன்னேன் இல்லையா டிரான்ஸ்பிளான்டேஷன் மெத்தட். கட்டி கட்டி வச்சிருக்காங்க பாரு, அது என்ன பண்ணுவாங்க, நாத்து நடுறாங்க பத்தியா ஃபீல்டுல. So this is what commonly practiced in India, transplantation method. சரியா? ஏதாவது டவுட் இருக்காமா இதுல? So next to rice, wheat is the second most important food crops of the country after rice. So ரைஸ்க்கு அடுத்தபடியாக இருக்கிற முக்கியமான ஒரு உணவு பயிர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது wheat தான். It accounts for 22% of the total area
and 34% of the total production of food grains in the country. அதாவது டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா area wise 22% of the total area in our country is being cultivated by wheat, and 34% of the total production of food grains in our country is wheat. It requires 10 to 15 degrees Celsius at the time of sowing. அதாவது சோயிங்னா விதைக்கிற காலகட்டத்தில் அதோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 10 to 15 டிகிரி தான் இருக்கணும், ரொம்ப கம்மியாக இருக்கணும் டெம்பரேச்சர், ரைட்? அண்ட் அட் த டைம் ஆஃப் ரைப்பனிங், அதாவது அந்த முதிர்ச்சி அடைக்கிற அந்த கிரெயின்ஸ் வளர்ந்து பெருசாகிற நேரத்தில் அதோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 20 to 25 டிகிரி தான் இருக்கணும். ஸோ இதில் ரொம்ப வெயிலே வரக்கூடாது, ரைட்? ஸோ 20 to 25 degree Celsius தான் டெம்பரேச்சர் இருக்கணும் at the time of ripening. So over 85% of the India's wheat production comes only from 5 states. அதனால தான் இதில் வந்து வீட் வந்து மேக்ஸிமம் நார்த்ல தான் கல்டிவேட் பண்ணுவாங்க. ஏன்னா சவுத் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி நம்மளோட வின்டர் சீசனும் பிகாஸ் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த சீ, நம்ம ஏற்கனவே செகண்ட் லெசன்ல கிளைமேட் லெசன்ல படிச்சிருக்கோம். ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீக்கும் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது ஈக்குவபிள் கிளைமேட் இல்லையா சவுத் இந்தியா. ஆனா அந்த நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது என்ன மாதிரியான கிளைமேட்? எக்ஸ்ட்ரீம் கிளைமேட், வெரி ஹாட் அண்ட் வெரி கோல்ட் இல்லையா? ஸோ 85% of the total wheat production comes from 5 states, namely Uttar Pradesh, Punjab, Haryana, Rajasthan and Madhya Pradesh. So in the மொத்தம் 5 states தான் 85% of the total India's production of wheat produce பண்ற states. Apart from these regions, the black soil tract of Deccan covering the parts of Maharashtra and Gujarat also contribute a major wheat production. So இந்த 5 states தவிர்த்து வேற என்ன ஸ்டேட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா black soil இருக்கிற மகாராஷ்டிரா, parts of Maharashtra and Gujarat. So in a black soil very good for the cultivation of cotton as well as wheat. Cotton grow, அதனால தான் காட்டனுக்கு பேர் என்ன? black cotton soil னே பேர் இருக்கு. ஏன்னா cotton grows well in black soil. சரியா? அதே மாதிரி wheatum, right? So இது வந்து one wordல உனக்கு கேட்கலாம், which is the second most important food crops? Wheat. Okay. அதே மாதிரி 85% of the wheat production என்னென்ன ஸ்டேட்ஸ்ல இருந்து வருதுன்னு கேட்கலாம். Then which is the most important food crop அப்படின்னு கேட்கலாம், that is rice. Second most அப்படின்னு கேட்டா wheat. சரியா? ஏதாவது டவுட் இருக்காமா இதுல? So அடுத்து இந்த மேப் பாரு, அந்த 5 states highlight பண்ணிருக்கு பாரு. So wheat production in India. So Punjab, Haryana, Uttar Pradesh, Madhya Pradesh, like see parts of Gujarat, in Maharashtra, right? So இந்த மேப்ல இந்த ரீஜன்லாம் தான் என்னது? wheat growing region. இது வந்து மேப் கொஸ்டின்ல கூட கேட்பாங்க. நீ ஏதாவது ஒரு ரீஜன் லைக் இந்த இடத்த கூட நீ ஷேட் பண்ணி மார்க் பண்ணலாம். only this place alone will do. லைக் இங்கிட்ட ஒரு ரவுண்ட் போட்டு கூட நீ என்ன பண்ணலாம்? பஞ்சாப், ஹரியானா அப்படின்னு எழுதிட்டு wheat growing region எழுதலாம். ஸோ மேப் கொஸ்டின்ல இது கண்டிப்பா வரும். சரியா? ஏதாவது ஒரு பார்ட் எழுதினா கூட போதும். பஞ்சாப் மட்டும் இந்த பார்ட் எழுதினா, இல்லைன்னா இந்த பார்ட் எழுதலாம். புரியுதா? ஸோ அங்க யூபின்னு போட்டுட்டு அங்க wheat growing region அப்படின்றத எழுதலாம். ரைட்? ஏதாவது டவுட் இருக்காமா? So next we are going to learn about jowar. Jowar is the third important food crop of our country. It is an indigenous plant of Africa. So jowar அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சோளம். பக்கத்துல போட்டோல இருக்கு பாரு, சோள கதிரெல்லாம் பார்த்துருப்ப கிராமத்துல இல்லையா? So it is a third important food crops of our country. First is rice, second wheat. So jowar is a third important food crop of our country. And it is an indigenous plant of Africa. அதாவது இது வந்து ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட ஒரு பயிர். அங்கிருந்து தான் இங்க வந்தது, ரைட்? The plant has a tendency to grow in adverse climatic conditions. இதுக்கு வந்து irrigate பண்ண வேணாம், மழை வேணாம், ஒண்ணும் வேணாம். So drought resistant crop அப்படின்னு கூட இது சொல்லுவோம் ஜோவரை. ஏன்னா இது வந்து எந்த ஒரு வறட்சியான காலநிலையிலும் வளரக்கூடிய ஒரு crop. சரியா? இந்த ஜோவர். ஸோ இதுக்கு வந்து இரிகேட் பண்ண வேணாம், ஒரே ஒரு வாட்டி இரிகேட் பண்ணிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா தானா வளர்ந்துடும்.
ஸோ அதனால தான் இது வந்து drought resistant, அதாவது ரொம்ப வறட்சியான காலகட்டத்திலேயே இதை வந்து நம்ம பயிரிட முடியும். Its grains are rich in carbohydrates, protein, minerals and vitamins. So இது வந்து இந்த ஜோவர் இருக்கு இல்லையா, அதாவது சோளம், இது வந்து ரொம்ப ரிச் இன் கார்போஹைட்ரேட்ஸ். இதுல கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்கு, புரோட்டீன் நிறைய இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு. அதனாலதான் it provides a cheap food to a large section of poor population. இது ஏழை மக்களுக்கு, ஏழை மக்களோட ரொம்ப சீப்பான ஒரு உணவா, அவங்களுக்கு ஈஸியா கிடைக்கிற ஒரு உணவா இது வந்து ஜோவர் இருக்கிறது. ஏன் அப்படின்னா இட் கண்டைன்ஸ் எல்லாமே இருக்கு, அதுல கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு, புரோட்டீன்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு. ஸோ அதனால இது வந்து மலிவான ஏழை மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மலிவான உணவாக இது இருக்கு. அதே மாதிரி நிறைய பகுதியில பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மாட்டு தீவனமா கூட பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் சில ஸ்டேட்ஸோட மேஜர் ப்ரொடக்ஷனே வந்து இந்த ஜோவர் தான். அதாவது மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ்லாம் நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னா அவங்களோட மேஜர் கிராப் வந்து இதுதான். மேஜரா கல்டிவேட் பண்ற கிராப் வந்து இந்த ஜோவர் தான். ரைட்? ஸோ பக்கத்துல இருக்கிற படம் பாரு, இதுதான் ஜோவர். ஏதாவது டவுட் இருக்காமா இதுல? So next we are going to learn about bajra. பாஜ்ரான்றது என்ன? கம்பு. பார்த்திருப்ப. பார்க்காதவங்க இந்த பக்கத்துல ஒரு படம் இருக்கு பாரு, பார்த்துக்கோ. அதுதான் கம்பு. பாஜ்ரா. Bajra is an indigenous plant of Africa. இதுவும் ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த ஒரு பூர்வீக பயிர் அப்படின்னு சொல்லலாம். அங்கேருந்து தான் இங்க வந்தது. This forms the staple food for poor people. இதுவும் ஏழை மக்களுக்கான ஒரு உணவு பயிரா இருக்கு. பாஜ்ரா is a crop of dry region. நான் சொன்னது பத்தியா, ஜோவரா இருக்கட்டும், பாஜ்ராவா இருக்கட்டும், they are all drought resistant crops. ஸோ நல்ல ஒரு, அதாவது மழையே இல்லைன்னா கூட இந்த கிராப்ஸ் நம்ம கல்டிவேட் பண்ண முடியும். அந்த மாதிரி drought resistant crops தான் இந்த ஜோவர், பாஜ்ராலாம். ரைட்? அண்ட் பாஜ்ரா இஸ் அ கிராப் ஆஃப் ட்ரை ரீஜன். ஸோ மழையே பெய்யாத ஒரு இடத்துல கூட இந்த பாஜ்ராவை நம்ம கல்டிவேட் பண்ண முடியும். ஸோ ராஜஸ்தான் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் பாஜ்ரா. ஸோ இது வந்து உனக்கு ஒரு ஒன் வேர்ட்ல கேட்பாங்கம்மா. ரைட்? டேஷ் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பாஜ்ரான்னு கேட்பாங்க. ராஜஸ்தான். நம்ம இந்தியாவில் ராஜஸ்தான், ஏன்னா உனக்கே தெரியும் ராஜஸ்தான்ல தான் ரொம்ப ரொம்ப ட்ரை ரீஜன் அப்படின்னாலே அது ராஜஸ்தான் தான் இல்லையா? பிகாஸ் யூ ஹாவ் தார் டெசர்ட் தேர் அண்ட் இட் லைஸ் இன் த வெரி less than 50 centimeter of rainfall region. So Rajasthan is the largest producer of bajra. ஏதாவது டவுட் இருக்காமா உனக்கு? பக்கத்துல ஒரு படம் இருக்கு பாரு, அதுதான் கம்பு. So the next important food crops which we are going to learn is barley. Barley அப்படிங்கிறது தமிழ்ல வந்து வார் கோதுமை அப்படின்னு சொல்லுவாங்க. Barley is one of the important cereals of our country. Besides being poor man's diet, it is used for making barley water, beer and whiskey. Rajasthan and Uttar Pradesh are the leading producers of barley. ஸோ பார்லி எப்படி இருக்கும்னு பக்கத்துல ஒரு படம் போட்டிருக்க பாரு. கிட்டத்தட்ட ஒரு கோதுமை மாதிரி தான் இருக்கும் அது பார்க்கறதுக்கு. ஆனா கோதுமை மாதிரி நடுவுல ஒரு டிவைடர் இருக்காது, அப்படியே ஸ்மூத்தா இருக்கும் ஃபுல் சர்ஃபேஸும். அதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் அப்படின்னு சொல்லலாம். பார்லி படம் பக்கத்துல கொடுத்திருக்கேன் பாரு. ஸோ பார்லி இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சீரியல்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி. அதாவது நம்ம நாட்டோட முக்கியமான தானிய பயிர்கள்ல இது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பிசைட்ஸ் புவர் மேன்ஸ் டயட், இது வந்து நம்ம ஏழை மக்களோட முக்கியமான டயட் கூட அப்படி சொல்லலாம். அண்ட் அதை தவிர்த்த மக்கள் சாப்பிடுற உணவாக இதை பயன்படுத்துறது. அதை தவிர்த்த வேற என்ன பர்பஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்றோம் அப்படின்னா, இட் இஸ் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் பார்லி வாட்டர். பார்லி வாட்டர் ரொம்ப நல்லது, நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட நீரெல்லாம் வெளில எடுத்துரும் பார்லி வாட்டர். ஸோ இட் ஹாஸ் காட் சம் மெடிசினல் வேல்யூ பார்லி வாட்டர். அப்புறம் பியர் அண்ட் விஸ்கி தயாரிக்கிறதுக்கும் இந்த பார்லி வாட்டர் என்ன பண்றாங்க, பயன்படுத்துறாங்க. ஸோ ராஜஸ்தான் அண்ட் உத்தரப்பிரதேஷ் ஆர் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் பார்லி. இந்த ரெண்டு ஸ்டேட்ஸ்ல நிறைய ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ ராஜஸ்தான் அண்ட் உத்தரப்பிரதேஷ். ரைட்? ஏதாவது டவுட் இருக்காமா பார்லில? நெக்ஸ்ட் பார்லி we are going to learn about pulses, அதாவது பருப்பு வகைகள். Pulses include
a large number of crops which are mostly leguminous and rich in vegetable protein. They are used as human food and feeding cattle. They fix atmospheric nitrogen in the soil and hence are usually rotated with other crops. India is the largest producer of pulses. ஸோ இந்த பருப்பு வகைகள் இருக்கு இல்லையா, ஸோ எந்த இனத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பருப்பு வகைகள் எல்லாமே வந்து அவரை இனத்தை சார்ந்த பயிர் அப்படின்னா லெகுமினஸ். அண்ட் தே ஆர் வெரி ரிச் இன் வெஜிடபிள் புரோட்டீன். எல்லா பருப்பு வகையும் பார்த்தோன்னா, அவரைக்காய் பார்த்துருக்கல, அதை அப்படி பிரிச்சு எடுத்தோம்னா உள்ள என்ன இருக்கும், பருப்பு இருக்குமா? ஸோ அதே மாதிரி தான் பல்சஸ் எல்லாமே வந்து அந்த மாதிரியான வகை. உள்ள பிரிச்சு எடுத்தோம்னா பருப்பு இருக்கும், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு leguminous crops தான் என்னது இந்த pulses எல்லாமே, all variety. And they are very rich in vegetable protein. Proteinல ரிச்சான ஒரு இது என்ன அப்படின்னா ஃபுட் எதுன்னா pulses தான். And they are used as a human food and feeding cattle. இது வந்து மனிதர்களுக்கு உணவாகவும் இருக்கு. அந்த பருப்பெல்லாம் எடுத்த மீதி இருக்கிற பகுதி என்ன பண்ணுவாங்க, அது கால்நடைகளுக்கு உணவா போடுவாங்க. ஸோ they are used as human food and feeding cattle, and they fix atmospheric nitrogen in the soil and hence are usually rotated with other crops. So in the pulses crops oda speciality enna appadina, it absorbs the atmospheric nitrogen. அதாவது அட்மாஸ்பியர்ல இருக்கிற நைட்ரஜனை இந்த பிளான்ட் அப்சர்வ் பண்ணி சாயில்ல அனுப்பிடும், சாயிலுக்கு அனுப்பும். ஸோ சாயில் நைட்ரஜன் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதனாலதான் இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திஸ் பல்சஸ் ஆர் யூஸ்வலி யூஸ்ட் அஸ் அ ரொட்டேஷன் கிராப்ஸ். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேடி கல்டிவேட் பண்ணி முடிச்ச உடனே அந்த ஃபீல்டை வேஸ்டா அப்படியே விட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே வில் ரொட்டேட் வித் பல்சஸ் ஸோ தட் இட் ரீடைன் த அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன். அதாவது அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிற நைட்ரஜனை இந்த பல்சஸ் கிராப்ஸ் அப்படியே அப்சர்வ் பண்ணி அந்த சாயிலுக்கு அனுப்பிடும். So that soil will retain this nitrogen content for a longer time. So அடுத்து வேற ஏதாவது நம்ம crop கல்டிவேட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம நைட்ரஜன் ஃபெர்டிலைசர் அந்த சாயிலுக்கு என்ன பண்ண வேண்டாம், யூஸ் பண்ணவே வேணாம். பிகாஸ் இந்த பல்சஸ் என்ன பண்ணும், அட்மாஸ்பியர்க்குள்ள நைட்ரஜனை அப்சர்வ் பண்ணி சாயில ரீடைன் பண்ணிடும். ஸோ அதனாலதான் இந்த கிராப் வந்து ரொட்டேஷன் கிராப்பா, ஒவ்வொரு மேஜர் கிராப் ஃபுட் கிராப்ஸ் கல்டிவேட் பண்ண உடனே இந்த பல்சஸை கல்டிவேட் பண்ணுவாங்க, ரைட்? So they fix the atmospheric nitrogen in the soil and hence they are usually rotated with other crops. And India is the largest producer of pulses. So உலகத்திலேயே அப்படின்னு சொல்லலாம். So India தான் வேர்ல்ட்லயே largest producer of pulses வந்து இந்தியா தான், ரைட்? ஏதாவது டவுட் இருக்காமா இதுல? So first வந்து food crops பார்த்தோம். food cropsல வந்து rice, wheat, jowar, bajra, barley, pulses இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? So the second type of crops which we are going to learn is about cash crops. The crops which are cultivated for commercial purpose are called cash crops. அதாவது வியாபார நோக்கத்துக்காக மட்டுமே பயிரிடப்பட்டால் அந்த பயிர்களுக்கு பேர் என்ன, cash crops, பணப்பயிர் அப்படின்னு சொல்லுவோம், right? And these crops includes sugarcane, tobacco, fiber crops. Fiber crops அப்படிங்கிறது என்ன, cotton, jute லாம் fiber crops, and oil seeds. So sugarcane, tobacco, cotton, jute, oil seeds are the cash crops. So businessக்காக மட்டுமே, பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமே வளர்க்கிற crops தான் இந்த